போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையினோடு நான் பார்த்தால் போதும். நான்காவது முட்டியிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து. ஒவ்வொரு காயங்களாய் சுத்தம் செய்தேன். ஒவ்வொரு காயங்களாய் சுத்தம் செய்தேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிறிஸ்துவனுடைய திருமொழிகளை தியானித்த நாம் அனைவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலம் உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஆடப்பட்டு சிலையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, 3 மணி நேரமாக சிலுவை மரணத்தை நீர் எவ்வளவாய் ருசித்தீர். எத்தனை பாடுகள் பற்றி ஐயா எங்களை வாழ்விக்க நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். இந்த நன்றியை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவோம்? இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உங்களுடைய காயங்களால் நாங்கள் மீட்கப்படுகிறோம். உங்களுடைய ரத்தத்தினாலே நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். இதை நாங்கள் மறவாதவர்களாக நாங்கள் திரும்பும் போது உங்களுடைய நிறைவான இந்த நினைவுகளோடு தொடர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த கசப்பான அனுபவத்தை நினைத்து, உங்களுடைய கஷ்டங்களை பாடுகளை நினைத்து, இதெல்லாம் எங்களுக்காக இந்த உணர்வின் வெளிப்பாடாய் நாங்கள் படைத்திருக்கின்ற கசப்பு நிறைந்த இந்த உணவை ஒரே பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணும்போது உண்மையிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய், ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய், நம்முடைய விசுவாசத்துக்குள்ளானவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த உணவை ஆசீர்வதி, இதை உண்ணுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இதை சமைத்தவர்களை படைத்தவர்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் வெகு உற்சாகத்தோடு கொண்டாடும் இரக்கத்தை எங்களுக்கு அருள வேண்டுமாய் இடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த மரணத்தின் பாடுகளை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தவர்களாய் எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ள
இத்தனை பாடுகளை பற்றி ஜெயமாய் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தீர். நாங்கள் இனி தனித்தவர்கள் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கின்ற உயிருள்ள உடைய வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை நாங்கள் தொடர எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து யூடு இணையற்ற திருப்பெயரின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நமக்குள் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின் படியே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லதற்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசுக்குள் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.